இந்தியா வேகமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உலகத்திற்கு மாறிக்கொண்டிருக்கு. ஸ்கூட்டர் முதல் கார் வரை, பஸ் முதல் பெரிய லாரி வரை எல்லாமே எலக்ட்ரிக் ஆகும் காலம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த ஈவி ரெவல்யூஷனுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? வண்டி இல்ல, பேட்டரி இல்ல, இந்தியாவின் மின்சார கிரிட் தான். இந்தியாவின் ஈவி கனவு வெற்றியாகுமா அல்லது மின்சார நெருக்கடியாக மாறுமா? இந்த வீடியோவில் முழுசா பார்க்கலாம். சமீப காலமாக உலக அரசியல் பதற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் உருவான பதற்றம் காரணமாக குரூட் ஆயில் விலை உயர ஆரம்பித்தது. இதனால் இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலையும் உயர்ந்தது. இதைத்தான் பார்த்து பட்னா, புனே போன்ற நகரங்களில் மக்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்களை அதிகமாக தேட ஆரம்பிச்சாங்க. ஏன் தெரியுமா? ஏனெனில் ஈவிக்களில் தினசரி செலவு குறைவு, மெயின்டெனன்ஸ் குறைவு, ஃபியூல் டென்ஷன் இல்லை. இதனால் மக்கள் ஈவிக்கு வேகமாக மாற ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுல உண்மையான பிரச்சனை எது? இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஈவி வாங்குறது மட்டும் போதாது. அந்த கோடிக்கணக்கான ஈவிக்களுக்கு மின்சாரம் கொடுக்க வேண்டியது யார்? இந்தியாவின் பவர் கிரிட். அதாவது இப்போ இந்தியா பயன்படுத்தி கொண்டிருக்கும் மின்சார அமைப்பே எதிர்காலத்தில் இன்னொரு மிகப்பெரிய சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும். இந்தியாவிற்கு இன்னொரு பவர் சிஸ்டம் தேவைப்படுமா? இந்தியாவில் தற்போது சுமார் 420 மில்லியன் வாகனங்கள் இருக்கின்றன. ஒரு நாள் இந்த எல்லா வாகனங்களும் எலக்ட்ரிக்காக மாறிவிட்டது என்று நினைச்சு பாருங்க. அப்போ ஆண்டுக்கு கூடுதலாக 900 முதல் 1100 டெராவாட் வரை மின்சாரம் தேவைப்படும். இது எவ்வளவு பெரிய அளவு தெரியுமா? இந்தியாவின் தற்போதைய மின்சார உற்பத்தியின் மிகப்பெரிய பகுதி. 2047க்குள் வெறும் 50% வாகனங்கள் மட்டும் ஈவியாக மாறினாலும் கூட சுமார் 500 டெராவாட் கூடுதல் மின்சாரம் தேவைப்படும். அதாவது கடந்த 70 வருஷங்கள்ல இந்தியா உருவாக்கிய பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவுக்கு இன்னொரு மின்சார அமைப்பை மீண்டும் உருவாக்க வேண்டிய நிலை வரும். பலர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஸ்கூட்டர், பைக் எல்லாம் ஈவியாக மாறினால் கிரிட் கொலாப்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. 309 மில்லியன் இருசக்கர வாகனங்கள் முழுவதும் ஈவியா மாறினாலும் கூட அவை பயன்படுத்தும் மின்சாரம் மொத்த ஈவி டிமாண்ட்ல வெறும் 7% மட்டும்தான். அப்படின்னா உண்மையான சுமை வேற எங்க இருக்கு? வேற இடத்துல எங்க இருக்கு? இந்தியாவின் உண்மையான ஈவி சவால் கார்ஸ் அல்லது ஸ்கூட்டர்ஸ் இல்ல, ஹெவி கூட்ஸ் வெஹிக்கிள்ஸ், அதாவது பெரிய லாரிகள். ஒரு பெரிய எலக்ட்ரிக் லாரி வருடத்துக்கு சுமார் 60,000 கிலோமீட்டர் ஓடும். அதனால ஒரு லாரி மட்டும் கூட மிகப்பெரிய அளவில் மின்சாரம் பயன்படுத்தும். இந்தியாவில் அனைத்து பெரிய சரக்கு வாகனங்களையும் எலக்ட்ரிக்காக மாத்தினால் கூட வருஷத்துக்கு 450 முதல் 565 டெராவாட் வரை மின்சாரம் தேவைப்படும். இதனால்தான் எக்ஸ்பர்ட் சொல்வது என்னன்னா, இந்தியா எலக்ட்ரிஃபைங் ரோட்ஸ் மீன்ஸ் எலக்ட்ரிஃபைங் ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட். பல மாநிலங்களில் தற்போதே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரைட் டெபாட்ஸ்க்கு ஹை வோல்டேஜ் கனெக்ஷன் கிடைக்க தாமதம். மின் விநியோக நிறுவனங்கள் ஏற்கனவே கடல் சுமையில் இருக்கு. புதிய கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைக்க போதுமான பணமும் இல்லை. அதாவது ஈவி வளர்ச்சி வேகமாக நடக்குது, ஆனா அதற்கான பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதே வேகத்தில் வளரவில்லை. இப்போ ஒரு விஷயம் நினைச்சு பாருங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஆபீஸ் முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் 7 மணிக்கு வர்றாங்களா, வந்ததும் அதற்கு பிறகு ஒரே நேரத்தில் ஈவி சார்ஜ் செய்ய ஆரம்பித்தால் என்ன ஆகும்? கிரிட் மீது திடீர் அழுத்தம் உருவாகும். இதனால் பவர் கட்ஸ், வோல்டேஜ் பிளக்சுவேஷன், எலக்ட்ரிசிட்டி பில் இன்க்ரீஸ், கிரிட் இன்ஸ்டபிலிட்டி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதா இல்லையா? எக்ஸ்பர்ட் சில முக்கிய தீர்வுகளை கூறுகிறார்கள். முதல் தீர்வு டைம் ஆஃப் யூஸ் பிரைசிங். அதாவது இரவு அல்லது டிமாண்ட் குறைவான நேரத்துல சார்ஜ் செய்தால் குறைந்த கட்டணம். இரண்டாவது ஸ்மார்ட் சார்ஜிங். கிரிட் மீது அழுத்தம் அதிகமான நேரங்களில் சார்ஜிங் ஸ்பீட் தானாக குறையும். மூன்றாவது ஒர்க் பிளேஸ் சார்ஜிங். வீட்டில் மாலை சார்ஜ் செய்வதற்கு பதிலாக ஆபீஸ்லேயே சார்ஜ் செஞ்சு கொள்வது. நான்காவது பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம். அதிகமாக கிடைக்கும் சோலார் பவரை சேமித்து பின்னர் பயன்படுத்துவது. ஈவி ஃபியூச்சருக்கு அதிக மின்சாரம் தேவை. ஆனா அந்த மின்சாரம் எங்கிருந்து வரும்? சோலார் மற்றும் விண்ட் பவர் குறைந்த செலவு, ஆனால் அவை 24 மணி நேரம் வேலை செய்யாது. அதனால் நியூக்ளியர் பவர், ஹைட்ரோ பவர், பேட்டரி ஸ்டோரேஜ், கேஸ் பிளான்ட்ஸ் இவையெல்லாம் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். ஒரே கோல் மீது நம்பிக்கை வைத்தால் ஈவிக்கள் பொல்யூஷனை குறைக்காது, ஆயில் டிபெண்டன்சியை கோல் டிபெண்டன்சியா மாத்திரும். இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை எதிர்காலத்துல வரும். அது ஈவி பேட்டரிஸ். கோடிக்கணக்கான பேட்டரிகள் ஒரு நாள் பயன்பாட்டை நிறுத்தும். ஆனா இந்தியாவில் பேட்டரி ரீசைக்ளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் போதுமான அளவில் இல்லை. இதனால இன்று பொல்யூஷனை குறைக்க முயற்சி செய்யும் ஈவி ரெவல்யூஷன் நாளை பெரிய வேஸ்ட் கிரைசிஸ் ஆக மாறும் அபாயமும் இருக்கு. இந்தியாவின் ஈவி மாற்றம் நிச்சயம் நடக்கும். அது தடுக்க முடியாத எதிர்காலம் தான். ஆனால் வண்டிகளை மட்டும் எலக்ட்ரிக் ஆக்கினால் போதாது. அதற்கு பின்னால் இருக்கும் பவர் கிரிட், கிளீன் எனர்ஜி, ஸ்மார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பேட்டரி ரீசைக்ளிங் இவை அனைத்தும் ஒன்றாக வளர வேண்டும். இல்லைனா ஈவி ரெவல்யூஷன் இந்தியாவிற்கு புதிய மின்சார நெருக்கடியை உருவாக்கும். இந்தியாவின் ஈவி கனவு வெற்றி பெறுமா? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற டெக்னாலஜி மற்றும் ஃபியூச்சர் இந்தியா வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.